ஏசப்பா பூமியில் நடந்து செல்லும்போது என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததோ அதே போல் நாமும் நடந்து செல்லும் பொழுது நம்மை பார்க்குறவங்க எல்லாரும் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம தான் ஒரு விசேஷிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால தான் ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை, ஏதோ நம்ம அப்படியே நடப்போம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நம்ம மரித்தா நித்தியத்துக்கு போவோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கலன்னா, நம்மை எதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த அனுப்புனதுக்கு நோக்கம். இப்போ நம்ம எல்லாரும் வீட்டில் பிறந்துட்டோம், பிறந்தவங்க அப்படியே பிறந்து அப்படியே மறிக்கிறதுக்காக நம்ம உலகத்தில் அப்பா அம்மா கையில் நம்மளை கொடுத்தது இல்லை. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தையே அதுக்கு ஜெபம், பிறந்தோட ஜெபம். அப்போ அந்த ஒரு பிள்ளையை நம்ம ஷேப் ஆக்கி கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. அந்த ஷேப் ஆக்கி அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக, குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக, உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு மனுஷர்களை அப்படி நம்பும்போது பிதாவாகிய தேவன் நம்மளை சிருஷ்டித்தா, நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாய கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தமுள்ள ஆவியானவர்கள் எவ்வளவு அதிசயமானவர்களாக, ஆச்சரியமானவர்களாக, அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. So for everything there is a purpose. ஆமென். கிறிஸ்தவனா நீ இருந்தா கிறிஸ்துவின் சொல்லவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். எப்பவும் மூஞ்ச உருட்டி வச்சுக்கிட்டு வேன்னு அழுதுகிட்டே இருந்தா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லியிருக்காரு இல்லையாம்மா? யாரு? நம்மளை உண்டாக்குன அப்பா சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தியேசுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உனக்கு பலன். அவர் நம்ம பலனோடு இருக்கணும்னு வாஞ்சிக்காரு. அவர் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லுறாரு. சும்மா சாப்பிடாதவனுக்கு, வேலை செய்யாதவனுக்கு சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நல்ல போராட்டம் போராடாதவனுக்கு என்ன கிடையாது? நித்திய ராஜ்யத்தில் இடம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே போராட்டம் வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா என்ன போராட்டம், தாங்கவே முடியலையே. ஏன் நீ தாங்கலைன்னா நீ ஒன்றை நம்பிக்கிட்டு இருக்கிறா, உலகத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைக்காம அந்த பாரத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பாரப்பட்டவர்களாக இயேசுவை உங்களுக்குள்ளது வெளிப்படுத்த முடியாதபடி எப்பவும் துக்க முகத்தோடு இருக்கிறீங்க. அது இயேசுக்கு தேவனை மறுபடியும் நம்ம சிலுவையில் அறைவதற்கு சமம். ஹல்லேலூயா. நான் எந்த பிரச்சனை வந்தாலும், அழுக மாதிரி பிரச்சனை வந்தாலும் எனக்கு சங்கடம், நான் அழுதுட்டா ஏசப்பா சங்கடப்பட்டுருவாங்களே. ஹல்லேலூயா. தெரியாமல் கண்ணீர் வந்துட்டா சொல்லுவேன், ஏசப்பா நான் அழலப்பா, நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்கள் சிருஷ்டிகர்த்தராய அப்பாவுக்கு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணும். அடுத்தது உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புனது என்னத்துக்குன்னா, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ யுத்தம் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஹல்லேலூயா. பூமியில் மனுஷனாக பிறந்துட்டா, குழந்தையாக பிறந்துட்டா, அவருக்கு பிள்ளையாக பிறந்து, இது அவருக்கு பிள்ளையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யுத்தம் நமக்கு இருக்குது. அப்போ யுத்தம் ஜெயம் கர்த்தரால் வரும். அப்போ உங்களுக்கு இருக்கிற யுத்தம் கர்த்தரால் ஜெயம் வரும்னு நீங்கள் விசுவாசிக்காண்டாமா? ஹல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு போகிற போர் வீரன் எப்படி இருப்பான்? அந்த வாட்ச்மேன் எப்படி இருப்பான்? சும்மா எடுத்துருவாங்களா? மாட்டாங்க. அவ்வளோ தகுதிப்படுத்தி தான் ஒரு வாட்ச்மேனை எடுப்பாங்க இல்லையா? யுத்தம் வரும்போது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும், யார் அனுப்புகிறா, இந்த யுத்தத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்ல அது. அப்போ நம்மளை அவர் என்ன சொல்லலாம், யுத்தம் உண்டு, அந்த யுத்தம் களத்தில் நிற்கிறது நம்மளெல்லாம் ஜாமக்காரனாக அவர் தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நம்ம ஜெபிச்சோம், நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை கிடைக்கல, வாட்ச்மேன் வேலை கிடைக்கல. வாட்ச்மேன் வேலை உண்டுன்னு தெரியலை, செக்யூரிட்டி வேலை உண்டுன்னு தெரியலை. ஏதோ நம்ம ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. ஜாமக்காரன்னா ஜெபிச்சோம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறான்னா, உனக்கு யூ ஆர் அன் சோசன் வெசலாட்டு ஒரு வாட்ச்மேனாக, ஒரு ஜாமக்காரனாக தெரிந்தெடுக்கணும்னா, கண்டிப்பாக உலகத்தில் ஒரு போஸ்ட்டு கொடுக்கணுன்னா அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா கண்டவங்க எல்லாரும் வாட்ச்மேனை எடுத்துக்குவாங்களா? வாட்ச்மேன் வேலை பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. யார் வரா என்ன வர, ஆனால் அதுக்கும் குவாலிஃபிகேஷன் வேணும். அதே மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் ஒரு வாட்ச்மேனாக இருக்க எத்தனை பேர் இஷ்டப்படுறீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா போராட்டம் உலகத்தில் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் தான் ஜெயிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. நம்ம வேலை ஒன்று தான், வாட்ச்மேனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் 3:17 எசேக்கியாவை நோக்கி சொல்றார், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஹல்லேலூயா. அவர் நம்மளை என்ன செய்தாரா, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு காவலாளனாக வைத்தேன். ஆமென். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் தாரார். இவ்வளோ நாள் நீங்கள் போஸ்ட் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. வேலை உண்டா? வேலை கிடையாது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன, நான் டீச்சராக இருக்கேன், ஆஃபீஸராக இருக்கேன், இல்லை நான் பேங்க்கில் இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வேலை. அப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன, நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, வீட்டு வேலை. நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கோம். நமக்கு ஒரு வேலை, ஸ்பெசிஃபிக் வேலை நமக்கு கொடுக்கப்படலை, நீங்கள் எடுக்கலை. இல்லைதான் இவாஞ்சலிஸ்ட் வேலை, மிஷினரி வேலை, ஊழியக்காரங்க, பாஸ்டர், இதெல்லாம் ஒவ்வொரு வேலை டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலை உண்டு. அந்த வேலை என்னன்னா, காவலாளியாக தெரிந்தெடுத்தேன். ஹல்லேலூயா. அப்போ இசக்கா தெரிந்தெடுத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. யார? இஸ்ரவேல் புத்திரர. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கணும், எனக்கு எச்சரிக்கணும். எச்சரிப்பு சத்தம் இல்லைன்னா நம்ம சீர்கெட்டு போவோம். யுத்தத்தில் அருமையான பாஸ்டர் சொன்ன மாதிரி யுத்தம் உண்டு. ஒன்று பிசாசு, ஒன்று தேவன். இப்போ நமக்கு யுத்தம், நம்ம ஏசப்பா கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுறது. யுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம காவலாளியாக அவர் நம்ம வைக்கணும்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு என் வாயினாலே வார்த்தையை கேட்கணும், அவர் நாமத்தினாலே கேட்போம். நம்ம எல்லாரும் தேவனுடைய வாயினால் வார்த்தையை கேட்கக்கூடிய அபிஷேகம் நமக்குள்ளே வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்னா, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யப்போம்? எல்லாரும் சந்தோஷப்படுங்க. ஜாமக்காரனாக, வாட்ச்மேனாக நமக்கு போஸ்ட் தந்துட்டாரு. ஒரு போஸ்ட் கொடுத்த உடனே கேட்பாங்க, ஐயா மாஸ்டர் கேட்பாங்க, இந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன வேலை செய்யணும்? ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், எத்தனை மணி செய்யணும், என்னென்ன செய்யணும்னு எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு வேலை உண்டு. அதே மாதிரி வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் ஒரு வேலை பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். அந்த வேலையை வாங்குகிற நம்ம என்ன செய்யணும்னா, அவர் காவலிலே தரித்து அவருடைய பாதப்படியில் அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். எப்போ அமர்ந்திருப்போன்னா, நல்ல போராட்டம் நமக்கு வரும்பொழுது, யுத்தம் வரும்பொழுது, நம்மளால் உலகத்தில் உள்ள போராட்டங்களை, வியாதிகளை, பிரச்சனைகளை சகிக்க முடியாதுன்னு சொல்லும் போதும் நீ என்ன செய்யணும்னா, அவருடைய பாதத்தில் நீ தரித்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்போது எனக்கு காலையில் இப்போ எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணால் 500 சில்லறை சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இங்கே 100 வந்த உடனே இங்கே எத்தனை பேர் செத்து போயிடுறீங்க? சுகருன்னு பிசாசுக்கு சாட்சி சொல்லிகிட்டே போகிறீங்க. இப்போ இங்கே நிற்க 500க்கு மேலே சுகர். இப்போ தான் ஒரு சிஸ்டர் சொல்லி பார்த்துட்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா. நீ சொல்லுவாடா 500ன்னு எனக்கு சொல்லுவா. எனக்கு ரத்தம் ஏசப்பாக ரத்தம். என் ரத்தம் எனக்கு சரீரத்தில் அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவா, அவருக்கு வார்த்தையினால் நான் அபிஷேகிக்கப்பட்டவா, அவருடைய சித்தத்தினால் நான் நடத்தப்படுறவா. நீ எனக்கு 500ன்னு சொன்னா நான் இதில் மயக்கடித்து விழுந்துருவேன் நீ நினைக்கிறியா? ஹல்லேலூயா. யுத்தம், போராட்டம். நீங்கள் இதில் எத்தனை பேருக்கு 200 பேர் இருக்குன்னு சொன்னே அழுதுகிட்டு இருக்கிறீங்க? பிசாசுக்கு சாட்சி. நல்ல போராட்டம், உங்களுக்கு போராட்டம் இல்லை. இதில் உங்கள் போராட்டத்தில் நீங்கள் தோற்று போவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேனேஷனிக்கா வரத தனமரபனிக்கா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால் கழுவப்பட்டதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தீங்க தானே? அப்போ உங்களுக்கு மேலே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தண்ணி இருக்குமா, ரத்தம் இருக்குமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு வல்லம் உண்டா, வல்லம் இல்லையா? பின்ன நீங்கள் பயம் யாருடையது? ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா.
நம்ம காவலில் தரித்துருங்க. சரி 500 இப்போ இன்னைக்கு வந்து ஏன் அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு நான் சாட்சி சொல்லணும்னா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் சுகர் 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 செத்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சாட்சி சொல்லதான் இப்போ வந்து சொல்லி 500 சில்லற. ஹல்லேலூயா. நான் 500 அவங்களே பயந்துட்டாங்க என்கிட்ட சொல்றதுக்கு. ஹல்லேலூயா. அவன் தோத்து போனவன். உங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலன் எல்லாம் கர்த்தராலே நீங்கள் சுதந்திரித்து கொண்டது. இந்த சுதந்திரவான்கள் அவருடைய இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும்போது, அவருக்குள்ள உங்கள் ரத்தம் இருக்கும்போது எப்படி உங்கள் சாத்தானுக்கு ரத்தம் அதுக்குள்ளே வர முடியும்? பிசாசுக்கு ரத்தம் எப்படி உங்கள் ரத்தத்துக்குள்ளே வர முடியும்? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யார் என்று முதல் நீங்கள் உங்களை அறியணும். கடவுளை எப்படி பார்க்குறீங்கன்னு அறியணும். பரிசுத்தாவி எப்படி உங்கள் கூட செயல்படுகிறன்னு அறியணும். நம்ம சுற்றி உள்ளவர்கள் நம்மை குறித்து எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் அறியணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தானா யாராக முடியும்? ஜாமக்காரனாக முடியும். மற்றபடி நீங்கள் ஜாமக்காரனா நீனே வியாதி பிடிச்ச பாப்பா, நீனே பிசாசுக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கா, நீ போய் என்ன பாதுகாக்க வாரியா போடான்னு சொல்லிட்டு அவன் முன்னேறிட்டே போயிடுவான். நம்ம ஒவ்வொரு கையை வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். பரலோகத்தில் யோசிப்போம், நான் இத்தனை இருந்தேன், ஜாமக்காரனா இருந்தேன், எப்படியாவது எனக்கு இந்த நரகம் கிடச்சி. எப்படி? நீ சாட்சி சொன்னதில்ல யாருக்கு? பிசாசுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொன்னார்? நீ அரண்மனை தரி, உனக்கு எந்த நிலையில் வச்சிருக்கிறாரோ அந்த நிலைக்கு நீ சந்தோஷம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் விடுதலை அடையணும். ஹல்லேலூயா. சத்துரு மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. நான் இயேசுவின் போர் வீரர் என்று சொல்லுங்க. ஏசப்பாக்க யூத ராஜ சிங்கத்துக்கு பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து ரத்தம் எனக்குள்ளன்னு என்று சொல்லுங்க. நான் அவரை மகிமைப்படுத்த அவர் என்னை மகிமைப்படுத்துவா. சாத்தானுக்கு தலையை நசுக்கிறதுக்குள்ள வல்லமை அவர் எனக்குள்ள வைத்திருக்கிறபடியா நான் அவனுக்கு பயப்படேன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. பலனுண்டு என்று சொல்லணும். அறநிலை நிலை கொண்டிருந்து எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் நிற்கும் பாறை கிறிஸ்துன்னு சொல்லி நிற்கணும். அரண். ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு மேலே உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் போடணும். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்கு பிள்ளை, நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லும்போது பெரும் மழை புயல் காற்று சீறி வீசினாலும் அதுதான் வெட்கப்பட்டு போகுமே தவிர நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அப்போ உங்கள் அஸ்திபாரம் நீங்கள் எதுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க? நீங்கள் ஏன் நானதை மாதிரி அங்கேயும் எங்கேயும் அசைஞ்சு பயந்து கொண்டு ஏன் கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சியாக இல்லாதபடி நீங்கள் ஏன் அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரோஷனை கவனதை நினைக்கா. எப்படி கற்பாறைக்கு மேலே அஸ்திபாரம் போட முடியும்? கற்பாறை தோண்டது அவ்வளோ ஈஸியா? யோசிச்சு பாருங்க. பாம்பு வச்சு உடச்சி கல்லெல்லாம் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு வர்ற பிரச்சனைகளையும் பாம்பு வச்சு உடச்சி கல்லெல்லாம் எடுத்து தூக்கி போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள அத்தாரிட்டியாக வல்லமை அவர் தந்திருக்கிறாரு நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்லுக்கு மேலே எனக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு ஒரு மண்ணை வெட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டம். அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் கல்லுன்னு நீங்கள் எப்படி வெட்ட முடியும்? ஹல்லேலூயா. அப்போ எப்படி வெட்டணும்? ஒவ்வொரு பிரச்சனையும் தான் உங்களுக்கு உளியும் அந்த சாமானங்கள் அதை வெட்டுறதுக்குள்ள மம்பெட்டியும் எல்லாம். ஹல்லேலூயா. நான் இதை மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் மணலுக்கு மேலே தானே அஸ்திபாரம் போட முடியும். மணலுக்கு மேலே அஸ்திபாரம் போட்டால் நீங்கள் எப்படியாக்கும் அரண்ல நிலை கொண்டு இருக்க முடியும்? எப்படி நீங்கள் கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு கிறிஸ்தவன் கேவலப்பட்ட முறையில் இருக்குது. அந்த காலத்தில் கிறிஸ்தவனை கண்டால் எல்லாருமே நடுங்குவாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே போதும், அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது அப்படியே நடந்துடும். அதனால பயபக்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி நான் 1000 மணிக்கூர் ஜெபம் பண்ணி 1000 வார்த்தை சொன்னாலும் பிசாசு 1000 தடவை போடான்னு சொல்லி அழகாட்டு போயிருக்கானே. அப்போ உங்கள் அஸ்திபாரம் யாருக்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க? கம் டு த வே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிக்கு மறுபடியும் வாங்கம்மா. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கற்பாறை மேலே அஸ்திபாரம் போடுவதற்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தனும் ஒன்று அசைக்க முடியாது. இது வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். எனக்கு 11 வயசுலேருந்து நான் ஏசப்பாவோட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ சாத்தா என்னை சும்மா விட்டுருப்பானா? இன்றைக்கும் பாருங்க, இந்த ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு தடை இருக்கிறது. இன்றைக்கும் பிசாசு இவளை அழிச்சிடணும். எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு பிசாசு என் கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் பிசாசுக்கு செவி கொடுக்கவே இருக்கேன். ஏன் நான் செவி கொடுக்கேன்?
அவன் தோத்து போனவன். அவனை பெரிய ஆளாக்குறதுக்கு ஒன்றும் எனக்கு இஷ்டம் கிடையாது. அவன் அசிங்கம், அருவருப்பு. நீ என்னதும் செய், நீ தோத்து தான் போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவர் என்ன சொல்லுறாரோ அதன்படி அவராலே நான் நடத்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு சோதனையும் நான் ஒன்று கூட வேண்டான்னு ஒதுக்கலை. அவ்வளோத்தையும் நான் பர்சனலாக நான் சந்தித்து கொண்டே வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட 3 தடவை பைத்தியம் வந்திருக்க மாதிரி வந்திருக்குது. ஹல்லேலூயா. இருப்பேன், பார்த்தா முடியலாம் வந்துச்சு, திரும்ப திடீர்னால யோசிப்பேன், நான் பைத்தியக்காரின்னு சொல்லுது நல்லா இருக்குமா, ஏசாமிக்க பிள்ளைன்னு சொல்லுது நல்லா இருக்குமா, என் பிள்ளைகளுக்கு பைத்தியக்கார அம்மான்னு சொல்லுது நல்லா இருக்குமா, ஏசாப்பாக்கா பிள்ளைன்னு சொல்லுது நல்லா இருக்குமா, இவ்வளோ நான் யோசிப்பேன். படார்னு எழும்புவேன், நான் சுகமாயிருவேன். அப்போ உங்கள் சுகம் எங்கே இருக்குது? உங்கள் மனசில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படாரு சுகமாயிருவேன், சிக்க மாதிரி எழும்பிடுவேன். தைரியமாக ஊழியத்தை செய்துகிட்டே இருக்கேன். சாத்தானுக்கு தலையை நசுக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் நசுக்க தான் போகிறேன். ஹல்லேலூயா. நான் யாரையுமே வாங்கன்னு கூட்டத்துக்கு கூடவும் மாட்டேன். போனவங்கள போங்க, வந்தவங்களை வாங்க. ஆண்டவர் சித்தம் எதுவும் அது எனக்கு இங்கே நடக்கணும். இந்த இடம் தீயா எரியணும். இந்த இடத்துல உள்ள ஒவ்வொருவரும் நம்மளை பார்க்கும்போது கர்த்தருடைய சரி கோடி ஆத்துமாக்கள் ஏசாமிக்க பிள்ளைகள் ஆகும்போது சத்துடைய அவ்வளோ வல்லமை எரிக்கும்படிக்கு தேவன் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கணும். அந்த ஒன்றே ஒன்று தான் என்னுடைய வாஞ்சை. உங்கள் வாஞ்சி அதாட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. சிலர் அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் சொல்லி என்னை கண்டிருக்கும்போது நான் என்னை கண்டிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் முதல் கேட்குறது. உங்கள் காதை நீங்கள் சுத்திகரிங்க. உங்கள் காது கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் கவலைகள், உங்கள் சுகர், உங்களுக்கு பிபி, உங்களுக்கு தலைவேதனை, உங்களுக்கு வயிற்று வேதனை, உங்களுக்கு நடக்க முடியலையா? எனக்கு காலு ரெண்டும் நடக்க முடியாது. இதில் என் கால் எப்படி இருக்கும், கீழே ஷூ போட்ட மாதிரி ஜாலியாக அவனுக்கு தலையை நசுக்கி துள்ளி நடப்பேன். சிரிப்பாக இருக்கும். என்கிட்ட வருவாங்க, அக்கா என் காலு நடக்க முடியல, எனக்கு சிரிப்பாக இருக்கும். இந்த என்னத்தை சொல்ல ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் வராங்க. சரி, அதுக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுவோம்னு சொல்லி ஜோம் பண்ணி விடுவேனே தவிர ரொம்ப பரிதாபப்படுவேன். இப்படிப்பட்ட ஜெபங்கள் எனக்கு வரும்போது நானே பரிதாபப்பட்டா ஏசப்பா எவ்வளோ பரிதாபப்படுவார். ஹல்லேலூயா. அந்த காலில் ஆணி இடித்து அந்த காலில் உள்ள பிசாசை அவர் கல்வாரி சிலுவையில் நசுக்கி கொண்டு போட்டார் இல்லையா? பிசாசு செத்து போனவன் இல்லையாம்மா, அவனுக்கு எங்கே கால் இருக்கும் நடக்குதுக்கு. அதனால ஊழியக்காரங்களுக்கு காலெல்லாம் பிடிச்சி அவன் தொங்குறான். ஊழியக்காரங்களுக்கு அது தெரியல. ஒரு அடிச்சு பிடிச்சி காலை வச்சு அவனுக்கு ஃபுட்பால் அடித்தா அவன் போயிடுவானே. நீயா கால் வலிக்கு, முட்டு வலிக்கு, தலைவலிக்குன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இவன் நமக்கு ஏற்ற ஒரு சரீரம், இந்த சரீரத்திலேயே நம்ம உட்கார்ந்துக்கிடுவோம்னு சொல்லி உட்கார்ந்துருவான். ஹல்லேலூயா. நீ எப்படி ஜாமக்காரனாட்டு வேலை செய்ய முடியும்? எப்படி நீ மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்ல முடியும்? நீ எப்படி கிறிஸ்தவனை ஒன்னே நீ ஏமாத்துறதுக்கா? ஏமாத்தாதீங்க. அடுத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்லுவார் என்று நீ இப்படி இருந்தாதான் அவர் சொல்லுவதை கேட்க முடியும். 13ஆம் தேதி, இந்த 13ஆம் தேதி முந்தா நாளா வெள்ளிக்கிழமை நல்ல நான் எப்போவுமே எனக்கு ஏசாமிக்கிட்ட நான் முழங்கால் அப்படி ரொம்பல ஏசாமிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏசாப்பா எனக்கு அப்பா, அவ்வளோதான், வேறு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நல்லா பேசி அவருக்கு பாஷையில் பேசுவேன், அவரோட பாடுவேன், சிரிப்பேன், அழுவேன், ஆத்துமாக்களுக்கு சொல்லுவேன், என் பாட்டுக்கு தூங்கிடுவேன். அப்படி இந்த 13ஆம் தேதி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு டெவில் அழகான இந்த காலத்து வாலிப பிள்ளை மாதிரி, ஒரு சூப்பர் வாலிப பிள்ளை மாதிரி வந்து ஹேர் இப்படி கட்டியிருக்கா, ஒரு நல்ல சுடிதார் மாதிரி போட்டு ஒரு காவி இப்படியே போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அவ்வளோ அட்டாச் பண்ணி ஒரு ஒயர் எங்கேயோ இருக்குது, அது லூசிஃபருக்கு கையில் அந்த ஒயர் இருக்குது. ஹல்லேலூயா. அதை வச்சுட்டு வந்த செல்ஃபோன் இருக்குது இல்லையா, இந்த ஃபோனை இப்படி வச்சே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு முன்னால் அந்த சைடில் நின்று எடுத்துகிட்டே இருக்கான். நான் நல்லா தூக்கத்தை டக்குன்னு பார்க்கேன், ஃப்ரெஷ்ஷாக நிற்க பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைய, அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா நம்ம நினைவுகளை, நம்ம யோசனைகளை லைவாட்டு பிசாசுக்கு ஃபோட்டோ எடுத்து நியூஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. ஏன்? நம்ம காவலாளியாட்டி இல்லாதனால. ஹல்லேலூயா. நம்ம காவல் காக்கிறது சரியில்லை. அப்போ இது இந்த காலத்தில் இந்த 13ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு காட்டி தந்தது. அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தினால, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால அதை துரத்தி அந்த தெருவில் அத்தனை வீட்டுக்கும்
நம்ம எல்லா இடத்துலையும் மொத்தத்தில் உலகத்திலே இருந்து அந்த கேமரா டிவியோட வந்த பிசாசை துரத்த தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருந்து இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் இது கேமராவில் ஃபோட்டோ எடுத்தா அந்த அட்டாச்மெண்ட் லைவில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ இதுக்கு யார் நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் விழித்து இருக்காண்டாமா? கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காண்டாமா? அவர் என்ன சொல்லுவாரோ அது நீங்கள் கேட்டால் தானேம்மா. நான் கேட்டேன், இந்த 13ஆம் தேதி கேட்டதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைஞ்சி திரிஞ்சு எவனை கொல்லலாம், எவனை அவனுக்கு சேனையை இழுக்கணும் சொல்லி அவன் ராத்திரி செல்ஃபோனில் அவங்க லைவாக லூசிஃபருக்கு சொல்ல அங்கே அவன் அட்வைஸ் கட்டுட்டே இருக்கான். அப்படிப்பட்டவனை அந்த காட்டி தந்து அவனுக்கு தலை நசுக்கப்படும்படி தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவர் எனக்கு என்ன சொல்ல, அவர் சொன்ன கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்க்கணும். ஏசாமிட்ட சொன்னேன், பாப்பா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த பிசாசு நீங்கள் காட்டி தந்துட்டீங்க, இவனுக்கு கிரியையை கட்டோடு ஒழிக்கும்படி நீங்கள் கிருபை தருகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லும்படி தேவன் கிருபை செய்தார். ஏசாயா 21:8, ஆண்டவரே நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று, பகல் முழுவதும் காவலில் நீ நிற்கிறா, முழுவதும் நான் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தின் மேல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் காவலுக்கு மேலே தரித்திருக்கிறோன்னா தேவனுடைய சித்தம் உங்களை நிறைவேறும்படி 100க்கு 100 நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் ரட்சிப்பு பரிபூரணமான ரட்சிப்பாக இருக்கணும். பிசாசு கலைகளை தூவி கொண்டே போவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அவன் தூவானே தவிர மற்றவர்களுக்கு ஒன்றும் செல்ஃபோன் ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம தானே இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருந்து அவரை தியானிச்சுட்டு இருக்கிறவங்க யார்? நம்ம தான். அப்போ நம்மள்கிட்ட என்ன குற்றக்காரன்னு கண்டு அவன் லூசிஃபருக்கு அனுப்பி அவன் அழிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் முழுவதும் அவருடைய காவலில் தரித்திருக்கும்படி அவரை நீங்கள் அச்சடையாளமாக உங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு பூரணமாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுவது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நம்ம ஜெயம் கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஜெயப்படுத்துகிற கிறிஸ்துவ நமக்குள்ளே இருப்பதுனால வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அத்தனை பிரச்சனையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிற்கிறேன். இன்னும் கடவுளை நடத்தும்படி அவங்க கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகளாக முழுமையாக ஒப்பு கொடுத்து அபிஷேக முகாமில் வந்தவங்க அபிஷேகத்தை பெற்றோன்னு சொன்னால் எல்லாத்திற்கும் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. 500 சுகரா அவன் போயிட்டு தான் போவோம். அக்கா இவ்வளோ சுகருக்கு முகத்தை பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களேன்னு கேட்கா. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தோற்று போனவனே, அவன் என்ன பயங்காட்டுவான், அவன் பார்த்து நான் ஆட போகிறேன். அழாதீங்க, நீங்கள் அழுது கொண்டிறாய். கர்த்தருடைய சமூகத்தில் இருங்கம்மா. கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்று புறப்படும். உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படட்டும். ஆவியானவரால் ஆன்மீகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று அறிந்து அவராலே நடத்தப்படுகிறேன் என்று அறிந்து உங்களை முழுமையாக ஆண்டவருடைய கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் நம்ம அதை கட்டி எழுப்புவதற்கு ஏசப்பா இந்த அக்கினி அபிஷேக முகத்தை இந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏசப்பா உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டினார். எத்தனையோ மிஷினரி, வெரி ஃபியூ மிஷினரிஸ் ஃபாரினில் இன்னைக்கு நம்ம இந்தியா ஆண்டவரை வெளிப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள் ஆகிட்டா. இந்த இந்தியாவை மீட்டுக்கொள்வது, உலகத்தை மீட்டுக்கொள்வது லேசான காரியம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் அவன் எல்லாம் தருவான். பிசாசு தோற்று போதனை சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அது இருந்த இடம் இல்லாதபடிக்கு போய்விடும். அதற்கு வியாதிக்கும் நான் தான் உங்களுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. காவல்காரனாக இருக்கும்படி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு என்ன பதில் சொல்லணும். அதுக்காக சத்தத்தை கேட்டால் மாத்திரம் பத்தாது.
ஏசப்பா இன்னைக்கு என்கிட்ட கேட்கும்போது, மக்களை நீ சொன்னியா? ஏசப்பா நான் சொல்லிட்டேன் ஏசப்பா. நீ அந்த பிசாசை என்ன செய்தா? அவனை இயேசுவின் நாமத்தில் உங்கள் ரத்தத்தினால தெளிச்சோடனே அவன் ஓடி போயிட்டான், கந்தம் அக்கினேரி கடையில் விழுந்துட்டான். அவன் யாரையும் நீ சேதப்படுத்த மாட்டான்ப்பா, நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ சந்தோஷம்! ஹல்லேலூயா! பி ஹாப்பி இன் கிரைஸ்ட். ஆண்டவர் கைத்த வீரரால் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் வெற்றி நமக்கு உண்டு. வெற்றி செலுத்துகிற நம்மள இருக்காது. அதனால உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாதபடி, எல்லா பிரச்சனையும் சால்வபிள் பிரச்சனை தான். ஆனால் எப்போ அது சால்வ் ஆகும் நமக்கு தெரியாது. அந்த வேலைன்னு ஒன்று உண்டு. அந்த வேலை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு மாறிடும். உங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலத்தை இயேசுக்காக செலவிடுங்க. இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சிக்கு சொல்லி படுத்து உறங்கி அப்படி வியாதியாகி பிசாசை கெட்டி பிடிச்சி அவனும் சந்தோஷம், நீங்களும் சந்தோஷம். லூசிஃபர் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏய் விட்டுறாத, இவா சொல்லி இவா முறை இன்னொரு 10 பேரை பிடி, இன்னும் 20 பேரை பிடி. அதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் இயேசுக்காக எழும்புவேன். எனக்கு இருக்கிற பலத்தில் என்ன சொல்வார் செய்வேன். உலகத்தை இயேசுக்காக ஆதாயப்படுத்தி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.